இன்னைக்கு வீடியோல நாங்க இன்னைக்கு ஸ்கூல் பசங்களோட செஞ்சிக்கோட்டைக்கு போயிருந்தப்ப அங்க நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த கோட்டையை பத்தின சில விஷயங்கள் மலை ஏறினது முக்கியமா அந்த குரங்கு தொலைங்க எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு பத்தி தான் இந்த விளாக்ல பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த விளாக மேக் பண்ணும் அப்படின்னு ஐடியாவே இல்ல, சும்மா பசங்களோட ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படிதான் பிளான். பட் இருந்தாலும் நான் கேப்சர் பண்ண வரைக்கும் சொல்றேன். சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அந்த ஃபாலோஸ் பண்ணிட்டு வர ரொம்ப நாளாக அப்படியே நிக்குது போல. புதுசா பாக்குறாங்க, பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைப் மட்டும். ஃபர்ஸ்ட் இந்த செஞ்சிக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு போல, ராஜா கோட்டை ராணி கோட்டை அப்படின்னு. அதுல இப்ப நம்ம போக போறது ராஜா கோட்டை. அந்த மலைக்கு மேல ஏறதுக்கு முன்னாடி கீழேயே சுத்தி அந்த காலத்துல ஜெயில அப்படின்றது சுத்தி ஒரு சில கோட்டைங்க, ஒரு ரொம்ப பழைய குளம் அப்படின்னு அதை மட்டும் தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. மீதி ஃபுல்லாவுமே அப்போதான் மெயின்டெனன்ஸ் டைம் அப்படின்னு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே தொடங்குது. எடா பெரிய மலை ஈஸியா ஏறியலாம் அப்படின்னு எங்களுக்கும் ஸ்டார்டிங்ல தோணுச்சு. பட் போக போக கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுவும் போது போய்கிட்டே இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல மட்டும் நீங்க தெரியாம தண்ணி ஏற்ற மறந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போன்னு பார்த்து செம்ம வெயில் வேற, பயங்கரமா வேர்த்து ஊத்துது. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த கோட்டைக்கு இந்த மாதிரி டூரிஸ்டா வந்து இறந்து போன கூட நிறைய பேர் இருக்காங்க போல. அதான் சேஃப்டிக்கு எத்தனை பேர் இருக்கீங்க, மொபைல் நம்பர் இதுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல பயமுறுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, நீங்க என்னடா கையில ஏதோ கொம்புல வச்சுட்டு சுத்தி நிக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா சேஃப்டிக்கு. அதை சொல்ல முன்னாடி போறவள்ள இதுக்கு பேர் கேனன் நினைக்கிறேன், பீரங்கி. இதை ஒண்ணு பார்த்தோம். சரி, என்ன சேஃப்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த குரங்கு பசங்க இருந்து தப்பிக்குதான். மத்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கானுங்க. அப்படியே அட்டியா மொத்த பேரும் சுத்து போட்டு கையில என்ன வச்சாலும் பிடிக்கணும் ஓடிதானுங்க. அவன் மாட்டிருக்க பேக் கூட அடுத்து அப்படியே கஷ்டப்பட்டு ஏறி நாங்க இந்த கோயில் ஒண்ணு பார்த்தோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போருக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த பலி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் இங்க தான் முக்கியமா மனுஷங்களோட அதிகமா கொடுத்துருக்காங்களா. நாங்களாம் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா இது போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சோ கம்னு உட்காந்துட்டோம். அப்ப அங்க பேரரசனை கலாச்சிட்டு ஒரு டான்ஸ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த வாட்டி போறப்ப அந்த காலத்துல போர் நடக்கிறப்ப யாரும் உள்ள வராம இருக்க ஒரு பாலம், அதான் யாருன்னா உள்ள வர மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுருவாங்களா. சோ அப்படியே இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு செஞ்சிக்கோட்டையோட டாப்க்கு போனோம். மன்னிச்சிருங்க, அங்க மேல இருந்து வியூ எல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் எடுக்கவே இல்ல. சரியான சண்டை. எனக்கும் இன்னும் 2 பேருக்கும் போன் கொடுக்க சொல்லி அந்த சண்டையில மேல போய் நிக்க கூட இல்ல. அப்படி சும்மா பார்த்துட்டு திரும்ப ஏறின படிக்கல இறங்க ஆரம்பிச்சோம். என்னன்னு சொல்ல, நாங்க அடிக்கடி எப்படிதான் அடுத்த கொஞ்ச நேரத்துல எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா ஆயிட்டோம். மேல ஏறும் மொத்தம் 2 hours கிட்ட ஆச்சு போல. பட் இறங்குறப்ப 1 hourலயே ரொம்ப ஃபாஸ்டா ஈஸியா இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஒருத்தர வீட்டு கிளம்பத்தான். இதுக்கப்புறம் இன்னைக்கு திரும்ப இந்த மாதிரி மீட் பண்ணுவோம்னு தெரியல. உண்மையாவே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ரொம்ப ஜாலியா நல்லா போச்சு. இதோட நான் அந்த விளாக எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டிரான்சிஷன்லயோ இல்ல விளாக்லயோ மீட் பண்ணலாம், பார்க்கலாம், பார்ப்போம். பாய்.